ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவங்களாம் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை, ரியாலிட்டியும் இதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு ஒன்றுனா துடிக்கிற முதல் இதயமாக கூட அவங்களாம் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஒரு இது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வசிக்கிறோம் இல்லையா, அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்கள்ட்ட நம்ம யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகி அதிக அன்பை நம்ம செலுத்தியிருப்போம். ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு உறவுகள் இருக்குங்கிறதுக்காக நம்மளை ஒதுக்குறாங்களா, அது என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சின்ன வலினா கண்டுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா மனசு படபடன்னு இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் நம்ம கேட்டால் கூட அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளோட மனசு ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்குது. அது யாருக்கு புரியுதோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக புரியும். என்னதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒரு கட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து. ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னை ஒதுக்குனவங்கள நான் ஒதுக்கலை, அவங்கள விட்டுட்டு இந்தாண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஏன்னா என்னை அவங்க அவாய்ட் பண்ணாங்க. நம்ம போகிறதுனால அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் போகிறத நிறுத்தினேனே தவிர, ஆனால் என் மனசுலேருந்து அவங்க யாரையுமே நான் தூக்கி போடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் உண்மையான அன்பை அவங்க எல்லார் மேலேயும் செலுத்தினேன். அப்படி தான் இப்போ வரைக்குமே. நான் அந்த கடவுள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். நமக்கு நம்ம யார் மேலேயும் வன்மத்தையோ இல்லை கோபத்தில் கூட சில வார்த்தைகள் வந்துடும். ஆனால் இந்த கோபத்தை விட அவங்க மேலே உள்ள அன்பு ரொம்ப ஆழமாக இருக்கும். அதை நம்ம வெளிக்காட்டினா கூட சிலர் பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த உலகம். அவங்களோட இது முடிஞ்ச உடனே நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. இது எல்லாருமே உணர்ந்துங்க. நம்ம இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே எப்படின்னா அன்பாக நடந்துப்போம். அன்புங்கிறத நம்ம ஒரு விதையாக விதைப்போமே, அது நமக்கு மரமாக ஆகி அது காய்ச்சி பலன் தருதோ இல்லையோ, நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு கண்டிப்பாக அது பலன் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ஆனால் உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் கம்பல்லாம் பண்ணக்கூடாது, அவங்கவுங்களோட விருப்பம். தேங்க்யூ.